கருப்பு வெள்ளை கால திரைப்படங்களில் பல பாடல்களை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். காதல், சோகம், தத்துவம், கண்ணீர், விரக்தி என எந்த சூழ்நிலை என்றாலும் அதை அப்படியே தனது பாடல் வரிகளில் கொண்டு வந்து விடுவார் கண்ணதாசன். எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் பல அற்புதமான பாடல்களை எழுதியவர்தான் கவிஞர் கண்ணதாசன். வெறும் பாடல்களை மட்டுமே எழுதி கொண்டிருந்த போது அவரின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்றது. எப்போது திரைப்படங்களை தயாரிக்க துவங்கினாரோ அப்போது அவருக்கு 7 நாட்டு சனி துவங்கியது. சில படங்களினால் நஷ்டம் ஏற்பட்டு கடனாளி ஆனார். சில சொத்துக்களை விற்றார். நீதிமன்றத்தில் வழக்குகளை சந்தித்தார். இந்த சூழ்நிலையில்தான் சிவாஜி கணேசன் நடித்த பழனி என்ற திரைப்படத்தில் ஒரு பாடல் எழுத வேண்டி இருந்தது. MS விஸ்வநாதன் டியூனை வாசித்து காட்டினார். வழக்கம் போல் MSV டியூனை வாசித்து முடித்தவுடன் கண்ணதாசனிடமிருந்து வார்த்தைகள் அருவி போல் கொட்டும். ஆனால் அன்று கவிஞர் கண்ணதாசன் அமைதியாகவே அமர்ந்திருந்தார். என்ன ஆட்சி கவிஞரே என MS விஸ்வநாதன் கேட்க, கண்ணதாசன் உன்னிடம் எவ்வளவு பணம் கையில் இருக்கு என கவிஞர் கேட்க, அதற்கு MSVயோ என்ன கவிஞரே, என்னை பற்றி தெரியாதா உங்களுக்கு? நான் எல்லா பணத்தையும் என் அம்மாவிடம் கொடுத்து விடுவேன். நான் எதையும் வைத்துக் கொள்ள மாட்டேன் என சொல்ல, அங்கிருந்து சிலருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பணம் கேட்டாராம் கண்ணதாசன். ஆனால் யாருமே தரவில்லையாம். விரக்தியில் ஒரு சிரிப்பை சிரித்துவிட்டு, அப்போ அந்த டியூனை வாசி என்றாராம் MSVயிடம். அதற்கு MS விஸ்வநாதன் அந்த டியூனை வாசித்து காட்ட, கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே என்ற பாடல். TM சௌந்தரராஜன் பாடிய இந்த பாடல் அப்போது ரசிகர்களிடம் அமோக வரவேற்பை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது.